யாக்கோபு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. நம்ம இந்த பூமியில நிறைவுள்ளவர்களாக இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நம்ம குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அப்புறம் மகிமையில நிறைவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றணும்னா இந்த வசனத்தினுடைய முடிவில் சொல்லப்படுகிறது, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. சோத்திரம். பொறுமை, உங்களுடைய பொறுமை உங்களுக்காக பூரண கிரியை செய்யும். ஆமென். இது என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா, உங்க பொறுமை உங்களுக்காக வேலை செய்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். விசேஷமாய் நீங்க இந்த யாக்கோபு நிருபத்தில் நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு பாருங்க எதுலெல்லாம் பொறுமையா இருக்கணும், பேசுவதில் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பேசுவதில் பொறுமை, 1:22 வசனத்தை கை கொள்ளுவதில் நீங்க பொறுமையா இருக்கணும். யாக்கோபு 4:10 தாழ்மைப்படுவதில் நீங்க பொறுமையா இருக்கணும். யாக்கோபு 4:7 பிசாசை எதிர்த்து நிற்கிறதுல. இப்படி ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்துட்டு கடைசி அதிகாரம் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல இதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை அவர் காண்பிக்க விரும்புகிறார். சோத்திரம். அந்த உதாரணத்தை பழைய ஏற்பாட்டில் யாரை காமிச்சிருக்கலாம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா பொறுமையா 40 வருஷங்கள் வனாந்திரத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லியிருக்கலாம். அல்லது 40 நாட்கள் இரவும் பகலும் பேழைக்குள்ள இருந்த நோவாவை குறித்து அவர் சொல்லியிருக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா தாவீதின் பொறுமையை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் பேசாம அவர்களுடைய முற்பிதாவாகிய ஒரு மனுஷனை குறித்து அவர் பேசுறார். வாசிக்க கேட்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. யாரை குறித்து சொல்றாரு அப்படின்னா, யோபுவினுடைய பொறுமையை குறித்து பேசுகிறார். ஆமென். இவங்களுக்கெல்லாம் பாருங்க, நான் சொன்ன மோசையா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் முப்பாட்டன் தான் யார்? இந்த யோபு. யோபுவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும். பொறுமையா இருக்கிற இந்த வசனத்தை நான் எப்படி சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் முடிவிலே கர்த்தருடைய செயலை பார்ப்பார்கள். ஆமென். வசனம் தெளிவா சொல்லுது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, கர்த்தர் மிகவும் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு நாள் யாரையும் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. அல்லேலூயா. நிச்சயம் நம்ம பொறுமை நமக்காக வேலை செய்யும். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யோபுவை குறித்து ஏன் இங்க யாக்கோபு எழுதுறார் அப்படின்னா, யோபு யாருக்கு முன்னோடி அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியா இருக்கிறார். ஆமென். யோபுனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க சற்று நிதானித்து பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்துல யோபு 1ஆம் அதிகாரம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. இங்க யோபுவை பாருங்க அறிமுகப்படுத்துறது, யோபுவை விசுவாசனிடத்துல சொல்லுவது யார் அப்படின்னா, கர்த்தர் தான் அறிமுகப்படுத்துறார். அல்லேலூயா. அப்படியே நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்க சற்று ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் இந்த பூமியில நமக்காக தந்தருளினார். அல்லேலூயா. அதே போல யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்க சற்று கவனித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், எடுத்து வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? யோபுவை குறித்து வசனம் சொல்லப்படுகிறது, அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் ஒரு நீதிமானாய் வாழ்ந்தார், அவர் ஒரு சன்மார்க்கனாய் வாழ்ந்தார். 1 பேதுரு 2:22 வாசிக்கும் பொழுது அவர் பாவமறியாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது அவரில் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவருடைய வாயில என்ன கிடையாது? வஞ்சனையும் காணப்பட கிடையாது. அல்லேலூயா. அப்படியே நீங்க யோபுவையும் இயேசு கிறிஸ்துவையும் அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வாங்களேன். யோபுனுடைய வாழ்க்கை இன்னொரு இடத்துல உங்களுக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். யோபு நியாயம் இல்லாமல் அடிக்கப்பட்டார். யோபு ஏதாவது தப்பு செஞ்சாரா? யோபு அவ்வளவு உபத்திரவத்தை அனுபவிக்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கையில ஏதாவது தப்பு செஞ்சாரா? ஒரு தப்பும் செய்யல. நியாயம் இல்லாமல் அவர் என்ன பண்ணப்பட்டார்? அடிக்கப்பட்டதை, யோபு அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் நியாயம் இல்லாமல் தண்டிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு பாவமும் இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. யோபு கடவுளுடைய மௌனத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தார். யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாரமுகமாய் இருக்கிறீர். அநேக நேரத்துல நம்ம அழுகிறோம் பாத்தீங்களா? ஆண்டவரே, ஏன் மௌனமா இருக்கிறீங்க? ஏன் இந்த விஷயத்துல நீ எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்க? ஏன் இந்த விஷயத்துல எனக்கு பதில் கொடுக்க மாட்டேறீங்க? ஆண்டவர் சமூகத்துல நாம் அழுவது போல யோபுவும் அன்னைக்கு கதறி அழுகிறார். ஆண்டவரே, ஏன் மௌனமா இருக்கிறேன்? ஏன் எனக்கு உத்தரவு கொடாமல் இருக்கிறேன்? இதே மௌனத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில அனுபவித்தார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 27:46. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 49ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. ஏன் மௌனமா இருக்கிறீர்? சிலுவையில என் இயேசு கிறிஸ்து யோபு அனுபவித்த அதே கடவுளுடைய மௌனத்தை அவர் அனுபவித்தார். இந்த மௌனம்னா என்ன? அநேக நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணியும் கடவுள் மௌனமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியே நீங்க யோபுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சுக்கிட்டே பாருங்க. முதல்ல சொன்னேன், யோபு கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கர்த்தர் தந்தருள்ளார். 2வது சொன்னேன், யோபு ஒரு நீதிமான், அவர் உத்தமன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமானா இந்த பூமியில வாழ்ந்தார். 3வது சொன்னேன், யோபு ஸ்தோத்திரம் நியாயமில்லாமல் அடிக்கப்பட்டான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில நியாயம் இல்லாமல் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. 4வது சொன்னேன், யோபு கடவுளுடைய மௌனத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தவன். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது பிதாவினுடைய மௌனத்தை சிலுவையிலே அனுபவித்தார். அல்லேலூயா. ஆமென். யோபுவுக்கு 3-4 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் என்ன? எலிபாசு, இன்னொருத்தன் பேர் பில்தாத்து, இன்னொருத்தன் பேர் சோப்பார், இன்னும் எலிகு. இந்த மாதிரி 3-4 நண்பர்கள் இருந்தாங்க. இந்த நண்பர்களால் அவனுக்கு பிரயோஜனம் இருந்துச்சா? இல்லை. நண்பர்கள் அவனை வார்த்தையினாலே சாகடிச்சாங்க. உனக்கு ஏன் இந்த உபத்திரவம்? உனக்கு ஏன் இந்த பாடு? உனக்கு ஏன் இந்த போராட்டம்? யோபுவை அவ்வளவு குற்றம் சுமத்தினதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின பொழுது அவ்வளவு பேர் அவரை வார்த்தையினாலே கொன்னாங்க. அல்லேலூயா. சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது, நீ கீழே இறங்கி வா, 3 நாட்களுக்குள்ள இந்த தேவாலயத்தை இடித்து கட்டுவேன்னு சொன்னியே, உன்னைய நீயே ரட்சித்துக்கொள், எவ்வளவு அவதூறான வார்த்தைகளை பேசினாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 29:15. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். அந்த ஊர்ல எத்தனையோ பேர் குருடனா இருந்தவனுக்கு நான் கண்ணா இருந்திருக்கிறேன். யோபு அழுகிறார்.
நான் சப்பானியா இருந்தவனுக்கு நான் காலா இருந்திருக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து எளியவனுக்கு தகப்பனா இருந்திருக்கிறேன். நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். எத்தனையோ வழக்குகளுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? தீர்ப்பு சொல்லி இருக்கிறேன். இதைத்தான் யோபு அழுகிறார். ஆனா எனக்கு ஏன் இந்த போராட்டம்? இதேத்தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது எத்தனையோ குருடர்களுக்கு கர்த்தர் பார்வை கொடுத்தார். எத்தனையோ சப்பானிய கர்த்தர் எழுந்து நடக்க பண்ணினார். அல்லேலூயா. இவ்வளவு நன்மை செய்தவரை அவ்வளவு அசிங்கமா அவதூறா பேசினாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இதெல்லாம் எதனுடைய முடிவு என்ன தெரியுமா? இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? கடைசியா ஒன்று சொல்றேன். இவ்வளவு பாடுகளின் நடுவிலையும் யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய பொறுமையை காத்து கொண்டார். இவ்வளவு பாடுகளின் நடுவிலையும் யோபு தன் நாவினால பாவம் செய்யவே அவன் ஒன்னே ஒன்று சொன்னான், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோபுனுடைய மனைவி சொன்னான், நீ ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லும் பொழுது யோபு ஒரே காரியத்தை சொன்னான், நீ பைத்தியக்காரி போல பேசுறார். கர்த்தருடைய கரத்திலிருந்து தீமையை பெற்ற நாம் மன்னிக்கணும், கர்த்தருடைய கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லி யோபு பேசுறான். அல்லேலூயா. இவை எல்லா பாடுகளின் நடுவே யோபு எதை காத்து கொண்டார்? தன்னுடைய பொறுமையை காத்து கொண்டார். அதன் விளைவு என்ன தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம். இதை மாத்திர வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. யாக்கோபு தான் எழுதுறார். யோபுனுடைய பொறுமையை கவனித்து பாருங்க. அவன் வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தானோ அவன் 2 மடங்கு அவன் திரும்பி பெற்றுக்கொண்டான். ஆமென். இன்னைக்கு நம்முடைய பொறுமை நமக்காய் நிச்சயம் வேலை செய்யும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய பொறுமை என்ன அவருக்கு கிடைச்சிச்சு? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் தந்தருளினார். அல்லேலூயா. அவ்வளவு அவமானங்கள் சிலுவையில பட்டப்பையும் யோபு செஞ்சது போலவே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா? சிலுவையில பக்கத்தில் உள்ளவனுக்காக ஜெபம் பண்ணினார். ஆண்டவரை, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, எவ்வளோ விஷயங்களை நாங்கள் பொறுமையா இருந்துட்டோம்ப்பா, இன்னைக்கு எங்களுடைய பொறுமை பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக எங்க பொறுமைக்கான பலனை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. பொறுமைக்கான பலனை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. உங்கள் பொறுமை உங்களுக்காய் வேலை செய்யும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, யோபுவினுடைய பொறுமையை கவனித்திருக்கிறீர்களே. இதோ பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். யோபுவினுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டது போல இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக உம்முடைய செயலின் முடிவை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் அவர் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. தகப்பனே, நீங்க உருக்கம் உள்ளவரப்பா, நீங்க இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. இப்ப பாதத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்னைக்கு எங்க ஜனங்கள் ஆண்டவரே உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறாங்க, ஜெபத்துல பொறுமையா இருக்கிறாங்க, விசுவாசத்துல பொறுமையா இருக்கிறாங்க, பாடுகள் நடுவுல பொறுமையா இருக்கிறாங்கப்பா. இந்த பொறுமைக்கெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதன் பலனை இந்த ஆண்டுக்குள்ள நாங்க பார்க்க போகிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.